மீன லக்னத்துல பிறந்தவங்க எப்படி செல்வச் செழிப்போடு வாழலாம் என்பதற்கான சுருக்கமான தொகுப்பு இதோ. மீன லக்னத்துல பிறந்த நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை எல்லாம் தகர்த்து ஒரு பெரிய கோடீஸ்வரரா மாறணும்னா இந்த 3 முக்கியமான ஜோதிட ரகசியங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முதலாவது, லக்னாதிபதிய பலப்படுத்துறது. உங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிற தகுதி லக்னத்துல தான் இருக்கு. கோடி ரூபாயில மாளிகை கட்டினாலும் அஸ்திவாரம் உறுதியா இருந்தால்தானே கட்டிடம் நிலைக்கும். அதுபோலத்தான் உங்கள தகுதியானவரா மாத்திர இந்த லக்னாதிபதி வழிபாடு. மீன லக்ன அதிபதியான குரு பகவான பலப்படுத்த ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிவாலயங்கள்ல இருக்கிற தட்சிணாமூர்த்திய நீங்க தவறாம வழிபடணும். ரெண்டாவது, இப்ப உங்களுக்கு நடக்கிற தசாநாதன வழிபடுறது. சரி, அஸ்திவாரம் பலமாயிடுச்சு, ஆனா நாம பயணிக்கிற கரடுமுரடான பாதையை யார் சரி பண்றது? உங்க அன்றாட வாழ்க்கையில நடக்கிற நன்மை தீமைகளை தீர்மானிக்கிறது தற்போதைய தசாநாதன் தான். அதனால இப்போ உங்களுக்கு எந்த கிரகத்தோட தசை நடக்குதோ அந்த கிரகத்துக்குரிய அதிதேவதைய தொடர்ந்து வழிபடுங்க. ஏன்னா இவர்தான் உங்க பாதைய சீராக்குற வழிகாட்டி. இறுதியாக 11ஆம் வீட்டை செயல்படுத்துறது. அஸ்திவாரம் பாதை 2ம் சரியான பிறகு நாம் அடையப் போற மிகப்பெரிய வெற்றி இலக்கு இதுதான். ஜோதிடத்துல 11ஆம் வீடுங்கிறது பெரிய சொத்துக்கள் சேர்வதையும் ஆசைகள் நிறைவேறுவதையும் குறிக்கும். மீன லக்னத்துக்கு 11ஆம் வீடு மகரம். அதோட அதிபதி சனி பகவான். செல்வத்தை ஈர்க்க சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துறது, கருப்பு ஆடைகளை உடுத்துறது, ராஜராஜேஸ்வரி அம்மனை தரிசனம் செய்யறது ரொம்பவே சிறப்பு. அது மட்டும் இல்லாம மகரத்தோட குறியீடான முதலை சின்னத்தை உங்க சாவிக்கொத்திலையோ அல்லது ஒரு மோதிரமாகவோ கூட நீங்க பயன்படுத்தலாம். ஆகவே குருவின் ஆசி, தசாநாதனின் வழிகாட்டுதல் மற்றும் சனியின் அருளை பெற்றால் மீன லக்னக்காரர்கள் செல்வத்தின் உச்சிக்கே செல்வது உறுதி.